குட்டியின் ஏற்றம் வானத்தைத் தொட்ட சிறிய ஆமை. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பசுமை நிறைந்த அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய ஆமை வாழ்ந்தது. அவனுடைய பெயர் குட்டி. குட்டி அந்த காட்டிலேயே மிகச் சிறியதும் மிகவும் மெதுவானதும். ஓட்டப்பந்தயம் நடந்தால் முயல்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். சவால்கள் வந்தால் குரங்குகள் கிண்டல் செய்வார்கள். அந்த குட்டிய பாருங்கோ, அவனால ஒன்றுமே முடியாது, அவன் எப்போதும் தோல்வியடைவான் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். முதலிலேயே குட்டியும் அதை நம்பத் தொடங்கினான். நான் உண்மையிலேயே தோல்வியடைய பிறந்தவன் போல இருக்கிறேனோ என்று மனதிலே எண்ணினான். அத்தியாயம் 1. தன்னை அறிந்தவன்தான் ஜெயிப்பான். ஒரு நாள் குட்டியின் அறிவாளி பாட்டி சொன்னாள், குட்டி, நீ எதில் திறமையானவன் எதில் பலவீனமானவன் என்று எழுதிப்பாரு. அப்போதுதான் நீ உன்னை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காக குட்டி ஒரு இலை எடுத்துக்கொண்டு எழுதினான். பலங்கள்: பொறுமை, ஒருபோதும் கைவிட மாட்டான், வலிமையான ஓடு. பலவீனங்கள்: மெதுவாக நடப்பான், கவனம் சிதறும், எளிதில் பயப்படுவான். இவற்றை மெதுவாக மாற்ற முடியுமோ என்று குட்டி தன்னிடமே யோசித்தான். அத்தியாயம் 2. பலவீனத்தை வலிமையாக்கும் ஏணி. ஒவ்வொரு காலையிலும் குட்டி கொஞ்சம் வேகமாக நடப்பதை கற்றுக்கொண்டான். முதலில் 5 அடிகள், பிறகு 10, பிறகு 20. கவனம் சிதறும்போது ஒரு மலரை 1 நிமிடம் கவனித்து பார்த்து கொண்டிருப்பான். பிறகு 2 நிமிடம், பிறகு 5 நிமிடம். இது எந்த மந்திரமோ இல்லை, ஒரே நாளில் நடந்ததும் இல்லை. ஆனால் நாளுக்கு நாள் குட்டியின் பலவீனங்கள் குறைந்து அவன் வலிமை பெருகியது. அத்தியாயம் 3. கழுகிடமிருந்து கற்ற பாடம். ஒரு மாலை குட்டி காட்டின் வலிமையான கழுகான வாயுவை சந்தித்தான். வாயு மேகங்களை கடந்து வானத்தில் பறந்து கொண்டிருந்தான். வாயு அண்ணா, நீ இவ்வளவு உயரம் எப்படி பறக்கிலாய் என்று குட்டி கேட்டான். நான் பல முறை விழுந்தேன் குட்டி என்று வாயு சிரித்தான். ஒவ்வொரு விழுந்ததும் எனக்கு எழுந்து நிற்க கற்றுத்தந்தது. அந்த நாளிலிருந்தே குட்டி காட்டின் வலிமையான மிருகங்கள் எப்படி வாழ்கின்றன என்பதை கவனித்தான். அவர்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள், தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வார்கள். குட்டியும் அவர்களின் பழக்கங்களை மெதுவாக பின்பற்றத் தொடங்கினான். அத்தியாயம் 4. வெற்றியை நினைவில் கொள்ளும் புதையல். மாதங்கள் கடந்து சென்றன. குட்டி இன்னும் வேகமானவனில்லை. ஆனால் இப்போது அவன் வலிமையுடன், கவனத்துடன், நம்பிக்கையுடன் இருந்தான். அவன் தன் சிறிய வெற்றிகளை எழுதி வைத்தான். இன்று நான் 50 அடிகள் நடந்தேன். இன்று நான் கைவிடவில்லை. இன்று நான் ஏற்றத்தை முடித்தேன். ஒவ்வொரு வரியுமே அவனுடைய நம்பிக்கையை அதிகரித்தது. இறுதி அத்தியாயம். வானத்தை தொட்ட குட்டி. ஒரு நாள் காட்டு அரசன் ஒரு பெரிய சவாலை அறிவித்தான். யார் காட்டின் மிக உயர்ந்த